ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதியின் பாதை என்பது செம்மையான பாதை. செம்மையான பாதை என்றால் இன்ப துன்பங்கள் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், இன்னும் அதிகமாகவே துன்பம் இருக்கும். நீதியின் பாதையில் துன்பம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் முடிவு இன்பமாய் இருக்கும். கர்த்தரிடம் போய் சேர்வது மட்டுமல்ல, கர்த்தரின் கரம் பிடித்து நடக்கும் அந்த துன்ப பாதையிலும் ஒரு சுகம் இருக்கும். அதை நாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். நீதி என்பது மிகவும் இதமானது, நம் வாழ்க்கைக்கு சுகமான வழி. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தர் எப்பொழுதும் நீதிமான்களை கைவிடுவதில்லை. கர்த்தரை நம்பி எப்பொழுதும் நீதியின் மேல் ஆசை கொண்டு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் என்றால் ஆவலாய் இருப்பவர்கள் என்று பொருள். நீதியாய் நடக்க வேண்டும், எந்த செயல் எடுத்தாலும் இதில் நீதியாய் நடக்க வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும், இந்த செயலில் எது நீதி என்று பார்ப்பது. அதாவது ஒருவருக்கு பணம் கொடுப்பது வாங்குவது என்ற நிலையா இருந்தாலும் நாம் எப்படி நியாயமாய் வாக்கு மாறாமல், சொன்ன சொல் தவறாமல், கொடுக்கிறேன் என்றால் கொடுக்க வேண்டும், வாங்குகிறேன் பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், நேரம் காலம் தவறாமல் வாக்கு மாறாமல் நடந்து கொள்வது, இது நீதி நியாயமாய் இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் வாக்கு மாறாமல் நீதியாய் நடப்பது. ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், வேலை ஸ்தலங்களில் வேலை செய்வதாய் இருந்தாலும் நீதியாய் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வேலையை சரியாக செய்வது, நம்முடைய முதலாளிக்கு உண்மையாய் இருப்பது போன்ற காரியங்களை செய்வது, நம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு உண்மையாய் இருப்பது, இப்படி எல்லாவற்றிலும் நீதியாய் நியாயமாய் நடக்கிற மனிதர்கள். எந்த விஷயத்திலாகட்டும், குடும்பத்தில் ஒருவருக்கொருவராய் இருந்தாலும், திருச்சபையின் காரியங்களில் ஒருவருக்கொருவர் சபை மக்களாக இருந்தாலும், அல்லது நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், எந்த இடத்தில் இருந்தாலும், நம் தொழில் செய்கிற இடத்தில் இருந்தாலும், முதலாளியாய் இருந்தாலும், வாக்கு மாறாமல், சொன்ன சொல் தவறாமல், நீதியாய் நியாயமாய் நடந்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஒரு காரியம் கவனிக்க வேண்டும், நாம் நீதியின் பாதையில் தான் நடந்து கொண்டிருப்போம், ஆனால் எனக்கு எந்த நன்மையும் வரவில்லையே என்று சொல்லுவோர் நினைப்போர் பலர் உண்டு. நான் நீதியாய் தான் நடக்கிறேன், நீதியை தேடி தேடி செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த நன்மையும் வரவில்லையே என்று சொன்னால் பொறுமையாயிருங்கள். நீதிக்கு தக்க பலன் தர ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்கும் காலமும் சமயமும் வேண்டும். அதாவது நியாயமும் வேண்டும், நேரமும் வேண்டும். அந்த நேரம் வர வேண்டும், அதற்கேற்ற நியாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். எப்பொழுது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதாவது ஒரு தாய், என் குழந்தைக்கு இப்பொழுதுதான் பசிக்கும், இப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பால் கொடுத்து 10 நிமிடம் கூட ஆகவில்லை என்றால் உடனே என் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்று அடிக்கடி அதிகமாய் பால் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் குழந்தை வாந்தி பண்ணி போடும். அதற்கு ஏற்ற சமயத்தில் அதற்கு தேவையான அளவு பார்த்து பார்த்து நாம் கொடுப்போம். அதே போலதான் நம் தகப்பன் நம் ஒரு தாயை விட அன்புள்ளவர் அல்லவா? அவர் நம்மை நேசிக்கிறவர் அல்லவா? அவர் நமக்கு எப்பொழுது நன்மை தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எதை தர வேண்டும் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மையை தருவார். அந்த காலம் வந்தது இப்பொழுது என்று நமக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு, நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், நன்மை உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகிற நாளாயிருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் அற்புதமானவர். அவரை போல தெய்வம் வேறொருவரும் இல்லை. அவரை போல நம்மை வழி நடத்துகிறவர் வேறொருவரும் இல்லை. அவர் அன்பு பெரியது, அவர் கிருபை பெரியது, அவர் வல்லமை மகா பெரியது, அவர் ஞானம் சொல்லவும் முடியாது. இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு
நமக்கு அறிவு பத்தாது. அந்த அளவுக்கு அவர் நல்லவர், அந்த அளவுக்கு அவர் பெரியவர். அவரின் அன்பை அனுபவித்து அனுபவித்து தினந்தோறும் இந்த கோடான கோடி நாட்கள் நாம் வாழ்கிறோம் அல்லவா, வாழப் போகிறோம். நித்திய ஜீவனில் போய் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாய் வாழுவோமா? கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எப்படி சந்தோஷமாய் இருப்போம் என்றால், ஒவ்வொரு கர்த்தரின் செயலையும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளி நேரமும் கர்த்தரோடு இருக்க போகிறோம். அவர் செய்யும் செயல்கள், அவருடைய செயல்களை பார்த்து பார்த்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு அந்த சந்தோஷத்தில் தான் நாம் பூரித்திருப்போம். பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் பலவிதமாக. நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்போம், பாடுவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் என்று பலர் சொல்வதுண்டு. அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தால் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிற, அவர் நம்மோடு இந்த உலகத்தில் நாம் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு வழி நடத்தும் போது அவர் செயல்களை பார்த்து 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 அவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள் அதை நினைத்து பூரித்து போவது எந்த அளவுக்காய் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகள் அற்புதமாய் இருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்தும் விதம் அற்புதமாய் இருக்கிறது. திடீர் திடீர் என்று ஏதாவது நடக்கிறது, ஆனால் அது அவ்வளவு பெரிய நன்மையை உண்டாக்குகிற காரியமாய் இருக்கிறது. அவருடைய வழி நடத்துதல், அவருடைய கரத்தின் வல்லமை அற்புதமானது, மகா பெரியது. அதை சொல்லவும் வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய வழி நடத்துதல் இருக்கிறது. அவர் நல்லவர். அவருடைய வழிதான் நீதியின் பாதை. நாம் நீதியின் பாதையில் நடந்தால், நீதிமான்களாய் நடந்தால், அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு, அவர் திருப்பாதம் பற்றி கொண்டு அவர் பாதையில் நாம் நடக்கும் பொழுது அது அற்புதமானது. அது சொல்லவும் முடியாத அந்த இன்பம். கர்த்தரோடு நாம் இணைந்து வாழப் போகிறோம். அங்கு போய் நாம் நித்திய ஜீவனில் கர்த்தரை பார்த்து பார்த்து அவர் செய்திகளை பார்த்து புகழ்ந்து புகழ்ந்து பாடி சந்தோஷமாய் இருக்க போகிறோம். மகா பெரிய, இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த உலகத்திலேயே நாம் இவ்வளவு கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது எத்தனை காரியங்களை நாம் அற்புதமாய் அனுபவித்து பார்க்கிறோம். நினைத்து பார்த்தால் மனம் பூரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் பொல்லாதவனின் கொடூரமான தாக்குதல்கள் பயங்கரமாய் வரும். பயங்கரமாய், மகா பயங்கரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது, நீதிமான்களுக்கு வருகிறது. அவர்கள் ஒன்றும் பஞ்சமத்தையில் படுத்திருப்பது போன்ற வாழ்க்கை அல்ல, பூப்பந்தலில் படுத்திருப்பது போன்ற வாழ்க்கை அல்ல. நீதியின் பாதையில் நடப்பது என்பது கரடுமுரடான கற்களின் நடுவே முள்ளின் நடுவே நடப்பது போலதான். ஆனால் அதில் கர்த்தருடைய திருக்கரம் வழி நடத்தும் விதம் இருக்கிறதே, அதன் வழியை சொல்லவும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று. அந்த நேரம் வந்து விட்டதே, இதோ நமக்கு நன்மை காத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். தைரியமாய் இருப்போம். நாம் காத்திருந்தது, நீண்ட காலம் காத்திருந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய காத்திருக்கிறார். அவர் நேரத்திற்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் அந்த காலத்தை அனுமதித்திருந்தார். இப்பொழுதோ அதை நமக்கு நன்மையாய் செய்ய போகிறார். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். கர்த்தரை நம்பி அவர் வழிகளை கற்று அவர் திருப்பாதத்தையே பார்த்து கொண்டு பரிசுத்த பாதையில் நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள், இதுவரை வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கைகளின் கிரியைக்கு ஏற்ற பலன், நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்தீர்களோ, கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போராடினீர்களோ, அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது, உங்களுக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு ஐயோ. இதுவரை நாம் பார்த்திருப்போம், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் ஒரு குறைவும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை கேட்பாரும் இல்லை, அவர்களுக்கு எந்த தீமையும் வராது. சுகபோகமாய் வாழ்வது போல நமக்கு தோன்றும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும், அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? துன்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பு வர வேண்டுமா வேண்டாமா என்றால் நிச்சயம் வர வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்பினால்
கர்த்தர் மன்னிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனம் திரும்புதலையும் மன்னிப்பையுமே நாமும் விரும்ப வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்று வாழ வேண்டும் என்பதே எல்லாருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுதான் சரியான கருத்து. ஆனால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அவன் செய்த துன்மார்க்க செயல்களுக்கு அவனுக்கு ஏற்ற பலன் கிடைக்காவிட்டால் அவன் மீண்டும் துன்மார்க்கத்திற்கு போவான். அவன் கர்த்தரின் அன்பை ருசித்தாலும் மீண்டும் அந்த துன்மார்க்கத்தின் பாதைக்கு போய்விடுவான். கொஞ்ச காலம் கர்த்தரின் அன்பை ருசித்து பார்த்து மீண்டும் கொஞ்சம் நாம் பழைய இன்பத்தை அனுபவிப்போமே, பழைய துன்மார்க்கத்தை செய்து பார்ப்போமே என்று பாவ இச்சைகளின் வழியில் நடக்க வாய்ப்புண்டு. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஏற்ற துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலனை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் செயல்களுக்கு தக்க பலன் வரும்போதுதான் அவன் மனம் திரும்புவான். அவன் மனம் திரும்புகிறவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். மீண்டும் பரிசுத்தமாக வழி இருக்கும். பரிசுத்தமானால் நீதிமான் ஆகிறான். மனம் திரும்பிவிட்டால் அவன் நீதிமான் ஆகிறான். நீதிமானுக்கேற்ற பலனை அனுபவித்துக் கொள்வான். ஆனால் துன்மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கோ கர்த்தருடைய நீதியின்படி நியாயம் கிடைக்க வேண்டும். அவன் செயல்களுக்கு தக்க பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் நீதியின் சூரியன். கர்த்தர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஒருவருக்கும் அநீதியாய் விட்டுவிட மாட்டார். அவரவர் செய்த தீமைக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார். நாம் நினைத்திருக்கலாம், நம்மை இவ்வளவாய் துன்பப்படுத்தினார்கள், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு தீமையும் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறவர்கள் செழித்திருக்கிறார்களே என்று நினைக்கலாம். இல்லை, நிச்சயம் இல்லை. கர்த்தர் அவரவர் செயல்களுக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் இந்த இடத்தில் துன்மார்க்கர் என்று சொல்லுவது 9ஆம் வசனத்தை, ஏசாயா 3:9 சற்று கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது பாவத்தின் உச்சத்திற்கு சென்றவர்கள், அவர்களை குறித்தே சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால், இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்கிறான் என்றால், அந்த சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனை தருவேன் என்று சொல்லவில்லை. அவன் பாவத்தின் உச்சத்திற்கே போய்விட்டான். எப்படி என்றால், முதலில் சின்ன சின்ன பாவங்கள் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பாவங்களை செய்ய தொடங்குவார்கள். பெரிய பாவங்கள் செய்தாலும், பலர் பாவம் செய்தாலும் அதை மறைக்க முயற்சிப்பார்கள். மறைத்து ஒளிந்து யாருக்காவது தெரிந்து விட்டால் அவமானமாகிவிடுமே என்று ஒரு திருடுவதாயிருந்தாலும், பொய் பேசுவதாயிருந்தாலும், லஞ்சம் வாங்குவதாயிருந்தாலும், இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுப்பதாயிருந்தாலும் மறைந்து ஒளிந்து செய்வார்கள். அந்த நிலை என்பது பாவத்தின் உச்சம்தான் என்றாலும் அதற்கு மேலே ஒரு நிலை இருக்கிறது. என்ன என்றால், எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கடைசியில் தங்கள் பாவத்தை பெருமையாக சொல்லிக் கொண்டு திரிவது, வெளிப்படுத்துவது, உலகத்துக்கு தெரிவிப்பது. நான் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறேன் தெரியுமா என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற அந்த நிலை இருக்கிறது அல்லவா? அது மகா கேடுள்ள உச்சகட்ட பாவ நிலை. அதுதான் உச்சகட்டம். அதற்கு மேல் வேறு பாவம் செய்வதற்கு இடமே இல்லை. செய்த அனைத்து பாவங்களையும் தைரியமாக பெருமையாக, பெருமைதான் அதில் முக்கியமான குணம். சாத்தான் முழுவதும் நிரப்பப்பட்ட மனிதனை இப்படி செய்வான். தங்கள் பாவத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு திரிவது, அதை பெருமையாக சொல்வது. இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறவர்கள் உடனே அழிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் முழுமை அடைந்து விட்டது என்று பொருள். வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அநியாயம் அக்கிரமம் செய்து இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது. அவர்கள் செய்து அதை வெளியரங்கப்படுத்தினார்கள். அதனால் கர்த்தருடைய நியாயத்திற்கு உடனே வந்தது என்று சொல்லப்படுகிறது. உலகெங்கும் எப்பொழுதும் அப்படிதான். சோதோம் குமோரா அழிக்கப்பட்டதும் அப்படிதான் நடந்தது. அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களை சோதோமியரே என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்தில். அப்படி என்றால் சோதோம் குமோராவில் செய்த பாவங்களை வெளியரங்கமாக்கினார்கள், வெளிப்படுத்தினார்கள். கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் பெருமையாக சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். இதற்கு மேல் பாவம் செய்ய, பாவத்தின் எல்லை அவ்வளவுதான், அதற்கு மேல் செய்ய முடியாது என்ற பூரண நிலை அது. அந்த நிலைக்கு வந்ததும் கர்த்தர் சோதோம் குமாராவை முற்றிலுமாய் அழித்து போட்டார், அக்கினிக்கு இரையாக்கினார். இது நமக்கு தெரிந்த சரித்திரமே. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு கேடு வரும் என்று. அவர்களை அப்படியே விட்டால் இதற்கு மேல் அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பில்லை. முழுமையாக பாவம்
பொல்லாதவனோடு கைகோர்த்து விட்டார்கள், அவனோடு சேர்ந்து விட்டார்கள், முழுமையாக அக்னி கடலுக்கு தகுதி அடைந்து விட்டார்கள். இந்த நிலைமையிலும் அவர்களை விட்டு வைத்தால் மிச்சம் இருக்கிற ஜனங்களையும் கெடுத்து விடுவார்கள். அவர்களை அழிப்பதும் அவர்களுக்கு கேடு உண்டாக்கவில்லை என்றால் அது மற்றவர்களை பாதிக்கும். ஒரு உதாரணத்திற்கு கொரோனா நோய் வந்தது. ஒரு கொரோனா நோய் வந்த ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தாரை விட்டே அரசாங்கம் பிரித்து வைத்தது. மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அந்த மனிதனிடம் கிட்டே போகக்கூடாது. தனி அறையில் மருத்துவமனையில் வைத்தார்கள். மனைவியை கூட கிட்டே விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. ஏன் அப்படி வைத்தார்கள்? மற்ற மனிதர்களை பாதுகாக்கும்படியாக, அந்த நோய் கிருமிகள் மற்றவர்கள் மேல் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக. இதை பாவம் என்றோ தவறு என்றோ சொல்வோமா? இல்லை. அப்படி தனித்து வைத்திருக்கும் போது பலர் மரித்தே போனார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடைசி வரை உயிர் பிழைக்க முடியாமல் மரித்தவர்களும் அநேகர். அதனால் அது தவறு என்று அரசாங்கத்தை சொல்ல முடியுமா? குடும்பத்தை விட்டு பிரித்து வைத்தார்களே என்று. இது அப்படி சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாய் இருக்கிறது. அந்த குடும்பத்தையே காப்பாற்றி இருக்கிறார்கள். ஒரு மனிதனோடு ஒரு உயிர் போனாலும் மற்ற உயிர்களை காப்பாற்றினார்கள் என்றுதான் நாம் நினைப்போம். அதுதானே நியாயம். அதே போலதான் கர்த்தரும் துன்மார்க்கத்தின், அக்கிரமத்தின், அநியாயத்தின் உச்சகட்டத்திற்கு ஒரு மனிதன் சென்று விட்டான் என்றால் அந்த அந்த மனிதனை அழித்து விடுவது கர்த்தருக்கு நலமாக தோன்றுகிறது. அதை நாம் தவறென்று சொல்லக்கூடாது. ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறார் நிலத்தில் என்றால் நல்லபடியாக உழுது, ஒரு சிறு புல் கூட இல்லாமல், கல் இல்லாமல் நிலத்தை பண்படுத்தி சுத்தப்படுத்தி அதை மண் துகள்களாக்கி உழுது, அதை நல்லபடியாக மழை பெய்த பின்பு மீண்டும் உழுது அதில் விதைகளை போட்டு நல்லபடியாக விளைவிக்க முயற்சி செய்வார். அப்படி அந்த பயிர்கள் விளையும் பொழுது கூடவே விதைக்காத பில் செடிகளும், அதாவது களை செடிகளும் முளைத்து எழும்பும். இப்பொழுது களை செடிகளும் துளிர் விட்டு அழகாக இலை விட்டு பூ பூத்து களை செடிகளும் மிக அழகாக இருக்கும். அதை பார்க்கவே நமக்கு ஆசையாக தான் இருக்கும். அதற்காக நிலத்தில் எல்லாம் களை செடிகளும் ஒரு செடிதானே, அதுவும் ஒரு செடிதானே, அதை மட்டும் பிடுங்கி எறிகிறார்களே, எவ்வளவு அழகாய் பூ பூத்திருக்கிறது என்று யாராவது சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறிவில்லாத தனம். களை செடிகள் இருந்தால் பயிரை கெடுக்கும், மற்ற பயிரை வளர விடாது. அதை சுத்தம் செய்தால்தான் விளைச்சல் கிடைக்கும், நமக்கு ஆகாரம் சாப்பிட முடியும். அப்படி இருக்க துன்மார்க்கரின் அழிவும் தேவைதான். இரக்கம், கிருபை என்பது களை செடிக்கு அல்ல, பயிர்களுக்கே தேவையானது. களை செடிகளுக்கு இரக்கம் காண்பித்து விட்டு வைத்தால் பயிர்கள் நாசமாகிவிடும். கர்த்தர் முடிந்தவரை எல்லா மனிதர்களையும் தம்மிடத்தில் பரலோகத்தில் சேர்த்து கொள்ளவே எல்லாரையும் விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு தகுதிப்படுவதில்லை. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று பாவத்திலும் இச்சையிலும் விழுந்து துன்மார்க்கத்தில் நிறைந்து அதையே வழியாக கொண்டு கர்த்தர் வேண்டாம், பரலோகம் வேண்டாம், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் என்று வாழ்கிறவர்களை என்ன செய்வது? அடங்காத ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் எவ்வளவுதான் போராட முடியும்? ஓரளவு போராடுவார்கள், விட்டு விடுவார்கள். அதன் பின்பு அதன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே ஆகட்டும் என்று. அதே போலதான் அப்பா தானே அவர், நம் பிள்ளைகள் அல்லவா? அடங்காமல் திரிந்தால் அவர் எவ்வளவுதான் முடிந்த வரைக்கும் அவர் நம்மை மீட்டுக்கொள்ள முயற்சிக்கிறார். ஒரு அளவுக்கு மீறி போனா கர்த்தருக்கு வெறுப்பாகிவிடும், பிடிக்காமல் போகும், போய் தொலை என்று விட்டு விடுவார். நாம் அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் என்பதே உண்மை. அவர் நமக்கு கிருபை காட்டுவது, அவர் நமக்கு அன்பு காட்டி காலம் கொடுக்கிறார். இப்பொழுது திருந்துவாளா? என் மகள் நாளை திருந்துவாளா? இன்னொரு நாள் கொடுக்கிறேன், இன்னொரு நாள், இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு 6 மாதம், என் மகள் திருந்துவாளா என்று கர்த்தர் பார்க்கிறார். நாம் மனம் திருந்த விரும்ப வேண்டும். ஆண்டவரே, என் இடத்தில் என்ன குற்றம் உண்டு, நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டு தினந்தோறும் நம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். என்னிடத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டு மனம் திரும்பும் போது கர்த்தருக்கு பிடிக்கும். அதை விட்டுவிட்டு கர்த்தர் சொன்னால் கூட நாம் விருப்பப்படி அதில் காதில் வாங்காமல் நடந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர முடியாது, அவர் சேர்த்து கொள்ள மாட்டார். அதனால்
துன்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பு வருவது நீதியே. அது தேவைதான், அதில் தவறில்லை. அதை சொல்வதும் தவறில்லை. நீதி நிச்சயம் தேவை. எதற்கெடுத்தாலும் கிருபை கிருபை என்று சொல்லிக் கொண்டு அந்த கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தெரியக்கூடாது. கிருபை என்பது நீதிக்கு உட்பட்டது தானே தவிர நீதியை மிஞ்சியது அல்ல. நன்றாக புரிந்து கொள்வோம். ஒரு நீல நிற ஒரு பலூனை எடுத்து முழுவதும் காற்றினால் நிரப்பி அதை இறுக கட்டி விடுவோம். அதாவது காற்று நிறைந்த பலூனாய் இருக்கும்படி. அந்த நீல நிற பலூன், அந்த மேல் பகுதி இருக்கிறது அல்லவா, அதுதான் நீதி. அதற்குள் இருக்கும் காற்று இருக்கிறது அல்லவா, அதுதான் கர்த்தருடைய இரக்கம், கிருபை எல்லாம். இந்த பலூனை தாண்டி அந்த காற்று வெளியே வராது. இரக்கம், கிருபை இதெல்லாம் நீதியை மிஞ்சி செய்ய மாட்டார் கர்த்தர். அப்படி நீதியை தாண்டினால் அது அநீதி ஆகிவிடாதா? நீதி என்ற எல்லையை தாண்டினால் அது அநீதி ஆகிவிடும். கர்த்தர் நீதி உள்ளவர்தான், அநீதி உள்ளவர் அல்ல. அதனால் அவர் எப்பொழுதும் அநீதியாய் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். நீதியாய் தான் நிறைவேற்றுவார். அந்த நீதி என்ற வட்டத்தை விட்டு வெளியே எதுவும் நடக்காது. உதாரணத்திற்கு இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். அதாவது ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பொய் பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பொய் பேசுகிறான். ஒரு பொய் பேசியதினால் அவனுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பிறருக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளும். இது ஒரு உதாரணத்திற்கு தான், இப்படியெல்லாம் நடக்குமா என்று தெரியாது. ஒரு உதாரணத்திற்கு 1,00,000 ரூபாய் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான். இவன் சொன்ன பொய்யினால் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான். இது கர்த்தருடைய பார்வையில் பாவமாய் இருக்கிறது. அப்பொழுது இவனுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார் என்றால், ஒரு உதாரணத்திற்கு தான், இப்படிதான் என்று சொல்லவில்லை. இன்னொரு மனிதன் ஒரு பொய் சொல்லி இவன் பணத்தை, இந்த 1,00,000மோ அல்லது 2,00,000மோ இன்னும் அதிகமாகவே கூட, இந்த மனிதனுக்கு நஷ்டம் உண்டாகும்படி செய்வான். இன்னொரு மனிதனால் இந்த மனிதனுடைய பணம் நஷ்டம் அடையும். அப்பொழுது இவன் உணர்வான், நான் செய்த பொய், நான் பிறருக்கு தீங்கு விளைவித்தேன், 1,00,000 நஷ்டப்படுத்தினேன், எனக்கு 2,00,000 போனதே என்று இவன் வேதனைப்பட்டு மனம் திரும்புவான். இவன் செய்த அக்கிரமத்திற்கு நீதி எனக்கு நிறைவேறிற்று என்று அவன் இருதயம் அவனுக்கு சொல்லும். வேறு யாரும் சொல்ல தேவையில்லை, அவன் இருதயமே அவனுக்கு சொல்லும். இப்படி அவன் நீதியின்படி நியாயம் தீர்க்கப்படுவான். இவனிடத்தில் 2,00,000 பணம் தான் இருந்தது, அதுவும் போய்விட்டது. இந்த மனிதன் கர்த்தருடைய மனிதன், நீதியாய் நடந்து கொண்டிருந்தவன் தான். ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது இச்சைக்கு இடம் கொடுத்து பொய் சொல்லி 2,00,000 நஷ்டப்படுத்தி கொண்டான். இவன் தன்னிடம் இருந்த பணம் எல்லாம் நஷ்டம் அடைந்த பின்பு இவனிடத்தில் சுத்தமாக பணமே இல்லை. இப்பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூட பணம் இல்லாததினால் பசியினால் வருந்துகிறான். உணவுக்கு கூட பஞ்சமான ஒரு நிலை வருகிறது. குடும்பத்தில் பண கஷ்டம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவனுக்கு ஒரு சிறிய வருமானத்தை கொடுப்பார். யாராவது ஒருவர் மூலமாக ஒரு உதவியை செய்வார். கொஞ்சம் பணமோ பொருளோ அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி, அந்த குடும்பம் பசி இல்லாமல் இருக்கும்படி. ஏனென்றால் இந்த மனிதன் தேவனுடைய மனிதன் தான். கர்த்தருக்குள் வந்து கொண்டிருக்கிற, ஒரு பரிசுத்தமாய் கொண்டு நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு பொய் சொல்லி அதனால் 1,00,000 வந்தது பணம். ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறு செய்து விட்டான். அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கொடுத்தார். 2,00,000 போனது. இப்பொழுதோ சாப்பாட்டிற்கு மிகவும் திண்டாடுகிற ஒரு நிலை. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? வேறொரு மனிதன் மூலமாக ஒரு உதவியை அனுப்பி அந்த குடும்பத்தை போஷிக்கிறார். கர்த்தருடைய நீதி நிறைவேறியது. அதே சமயத்தில் வேறொரு மனிதன் மூலமாய் போஷித்தார் அல்லவா, அதுதான் கிருபை. இங்கே நீதி நிறைவேற்றப்பட்டது, அதற்குள் கிருபை இருக்கிறது. இதுதான் சத்தியம். இப்படிதான் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக அவனை பசியோடு போட்டு கொன்று விடவில்லை. அவன் தவறை உணரத்தக்கதாக அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதே சமயத்தில் அந்த கிருபையும், என் மகன் அல்லவா, ஒரு முறை தவறிவிட்டார், இனி மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் கிருபை. சற்று நிதானித்து புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மிகவும் அருமையானது, மிகவும் ஞானமானது, மிக மிக அற்புதமானது. அவர் பெரியவர். நம்மை அவர் வழி நடத்துகிற விதம் மிகவும் ஞானமானது.
நாம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதைதான் செய்தார், அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை வழி நடத்துகிற ஞானமான வழிகள் இருக்கிறது அல்லவா, அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது, மிகவும் ஆர்வமாய் இருக்கும். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் இதற்கு என்ன செய்ய போகிறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கும். நமக்கு மிகவும் நெருக்கமான நிலையா இருக்கும். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நம் உயிருக்கே ஆபத்து என்றோ நம் வாழ்க்கைக்கு ஆபத்து என்ற நிலை கூட வரலாம். அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது நாம் அதை கண்டெல்லாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் இந்த சூழ்நிலையில் நம்மை எப்படி காப்பாற்றப் போகிறார், எந்த வழியில் எந்த விதத்தில் நம்மை பாதுகாக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாய் இருக்கும். ஏனென்றால் அவர் அவ்வளவு ஞானம் உள்ளவர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அவர் மிகவும் பெரியவர், அவர் நீதியுள்ளவர். நீதியின் வழியை நாம் பின்பற்றி போகும் பொழுது அவர் நம்மை தாங்குவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை சுமந்து கொண்டு நம்மை பாடுபட விடாமல் நம்மை தாங்கி கொண்டு வழி நடத்தி போவார். அவர் அன்பு மகா பெரியது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவரின் அன்பை புரிந்து கொள்வோம், அவருக்கு செவி கொடுப்போம். நீதியின் பாதை என்பது செம்மையான பாதை. செம்மையான பாதை என்றால் இன்ப துன்பங்கள் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், இன்னும் அதிகமாகவே துன்பம் இருக்கும். நீதியின் பாதையில் துன்பம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் முடிவு இன்பமாய் இருக்கும். கர்த்தரிடம் போய் சேர்வது மட்டுமல்ல, கர்த்தரின் கரம் பிடித்து நடக்கும் அந்த துன்ப பாதையிலும் ஒரு சுகம் இருக்கும். அதை நாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். நீதி என்பது மிகவும் இதமானது, நம் வாழ்க்கைக்கு சுகமான வழி. பாவம்தான் கசப்பு, முள்ளில் நடப்பது போல. அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். பாவம் செய்யும் போதும் துன்பத்தை கொடுக்கும், முடிவும் துன்பமாய் முடியும். அது வேண்டாமே. நீதிதான் சிறந்தது. நீதியாய் வாழ்ந்து, அதாவது நீதிமானாய் வாழ்ந்து கொஞ்சம் கீரை சமைத்து சாப்பிட்டால் கூட அதில் சுகம் தனியானது. நிம்மதியாய் நமக்கு உறக்கம் வரும், நம் மனம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும். அந்த சுகம் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் நாம் தவறான வழியில் சம்பாதித்தாலும் அதில் கிடைக்காது. பொய் சொல்லி பிறரை ஏமாற்றி பாவம் செய்து 1,00,00,000 ரூபாய் சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு துளி அளவு கூட சமாதானம் இருக்காது. காலையில் எழுந்து கொஞ்சம் கீரையை எடுத்து சமைத்து சாப்பிட்டு விட்டு ஒரு 10 ரூபாய் சம்பாதித்தால் கூட அந்த நாளின் சந்தோஷம் அந்த 1,00,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் நாளில் இருக்காது. அந்த நிம்மதிக்கு விலையே கிடையாது. விலை மதிப்பில்லாத வைரம் போன்றது, விலை மதிப்பில்லாத வைடூரியம் போன்றது, தங்க நகை போன்றது நிம்மதி. அதைதான் நாம் பொக்கிஷமாய் தேட வேண்டும். பாவம், அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கம், மீறுதல், கர்த்தருடைய வார்த்தையை மீறுதல், இதெல்லாம் கசப்பானது, வெறுப்பானது, அருவருப்பானது. அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை நேசித்து நீதியின் பாதையில் வாழ்வோம். கர்த்தர் தரும் நீதியின் பலன்களை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வோம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களின் சத்துருக்களிடம் கர்த்தர் பேசுகிறார். என் ஜனங்களை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று. இஸ்ரவேலில் தேசத்தின் ஜனங்களை மூப்பர்களும் மற்றவர்களும் ஒடுக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள், பொது ஜனங்கள், மக்கள் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களின் குரலை கேட்டு தம்முடைய ஜனத்திற்காக அவர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார். அதாவது, பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது கர்த்தருடைய ஜனங்களை இன்னும் வளராத பிள்ளைகளாய் இருப்பவர்கள், 12 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்குகிறார்களாம், கொடுமைப்படுத்துகிறார்களாம். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புறஜாதியாரின் மக்கள் பிள்ளைகள்
இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறார்கள், பெண்கள் ஆளுகை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அதாவது இந்த இரண்டும் தவறானது, இது பலவீனமானது என்று சொல்லப்படுகிறது. ஒரு தேசத்தை பிள்ளைகள் ஆளுகை செய்வதோ பெண்கள் ஆளுகை செய்வதோ சரியானதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம், அவர்களுக்குரிய ஞானம் தான் இருக்கும். சிறு பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கேற்ற ஞானம் தான் இருக்கும். எவ்வளவுதான் படிப்பறிவு கற்றறிந்தாலும் அனுபவ அறிவு என்பது இருக்காது. அவர்கள் வளர வளரதான் அது வரும். அதனால்தான் முதியோர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் தேசத்தை ஆளுகை செய்வது நல்லது. அவர்கள் வாழ்க்கையின் மனித உணர்வுகளை புரிந்து, சிறு பிள்ளைகளின் உணர்வு எப்படி இருக்கும், வாலிப வயதில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், வளர்ந்து பெரியோர்களானதும் எப்படி அவர்களுடைய மனநிலை இருக்கும் என்பதை எல்லாம் ஒரு 60 வயது ஆகும்போது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். அவர் இந்த வழியில் நடந்து வந்திருப்பதினால், 60 வயது ஆனதினால் அவருடைய மனம் 10 வயதில் எப்படி இருந்தது, 50 வயதில் எப்படி இருந்தது, 30 வயதில் எப்படி இருந்தது என்பது அவருக்கு தெரியும். உணர்வுகளோடு புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அது போல பெரியோர்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதே போல பெண்கள் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஏன் ஆளுகை செய்யக்கூடாது? ஆளுகை செய்யலாம், தவறில்லை என்றாலும் பெண்களின் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்பதான் தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். அதாவது இந்த காலத்தில் நமக்கு யுத்தம் என்றாலே அணுகுண்டும் பலவித ஆயுதங்களில் பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் வெறும் இரும்பான பொருள்கள், அதாவது கத்தி, அருவாள், ஈட்டி போன்ற காரியங்களை தான் வைத்து யுத்தம் செய்தார்கள். ஒரு பெண் ஒரு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தால் ஒரு ஆணை போல ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் மற்ற எதிரி, அதாவது எதிர் வீரர்களை, எதிர் தேசத்தின் வீரர்களோடு ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்துவதோ வெலத்துடன் போராடுவதோ மிகவும் கடினம். வாளெடுத்து சண்டை போடுவது என்றாலும் ஆண்களுக்கு நிகராக நிற்பது என்பது மிக மிக கடினம். செய்வேன், செய்ய என்னால் முடியும் என்று சிலர் சொல்லலாம். யாராவது ஒருவர், எல்லோராலும் முடியாது. ஆண்கள் நன்கு பயிற்சி பெற்ற போர் வீரர்களோடு ஒரு பெண் தன் பலத்தோடு கொண்டு போய் அந்த இடத்தில் தன் ஆயுதங்களை பிரயோகப்படுத்த முடியாது. ஏனென்றால் பெண் சரீரத்தின்படி பலவீனமாய் படைக்கப்பட்டவள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பலன் எல்லா பலனை விட பெரியது. அந்த பலன் பெண்ணுக்கு உண்டு. ஆனால் ஆணை எதிர்த்து யுத்தம் செய்யும் அளவுக்கு பெண்ணுக்கு பலன் கிடையாது. உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லை, விதண்டாவாதம் பேச தேவையில்லை. உண்மை அப்படி இருக்க, அந்த காலத்தில் ஞானத்தினால் யுத்தம் நடக்கவில்லை, சரீர பலத்தினால் தான் யுத்தம் நடந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பெண்கள் ஆளுகை செய்தால், ஒரு எதிரி நாட்டு ராஜா போருக்கு யுத்தத்திற்கு வந்தால் அந்த பெண்ணால் எப்படி சமாளிக்க முடியும் என்பது போன்ற, அதாவது ஆண்கள் அதை ஆளுகை செய்தால்தான் சரி என்று. இந்த காலத்தில் நாம் எல்லோரும் பட்டன் வைத்து நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று யுத்தம் என்பதே இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருப்பது மனிதர்களே இல்லாமல் வெறும் ரோபோக்களை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் இந்த காலமா இருக்கிறது. இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. கிமு 500 வருடங்களுக்கு முன்பான செய்தி இது. இந்த வார்த்தை ஆனாலும் இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியதுதான். அவரவர் மனநிலை என்று ஒன்று உண்டு. ஆணுக்கேற்ற மனநிலை ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கேற்ற மனநிலை பெண்ணுக்கு உண்டு. பெண்ணுக்கு ஆணை காட்டிலும் சிறந்த குணங்கள் உண்டு. பெண்ணின் குணம் அன்பு, இரக்கம், ஒரு தாய்மை உணர்வு, இதெல்லாம் இருக்கும். நம் குடும்பத்தாரை, நாம் எத்தனை நம் பிள்ளைகளை, கணவனை, பெரியோர்களை எல்லோரையும் அனுசரித்து தாழ்ந்து போகும் குணம் இருக்கும். இது ஆளுகை செய்கிறவர்களுக்கு பெண்ணின் குணம் சிறந்த குணம். பெண்ணின் குணம் தான் சிறந்தது. ஆளுகை செய்கிறவர்களுக்கு அது பொருந்தாது. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், நீ ஒரு அடி அடித்தால் நான் 4 அடி அடிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களா இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் தேசத்திற்கு பாதுகாப்பு. அதனால் அதற்கேற்ற ஆட்கள் அந்தந்த வேலையை செய்தால்தான் பொருந்தும். யார் பெரியவர்கள் என்றல்ல, பெண்களும் பெரியவர்கள் அல்ல, ஆண்களும் பெரியவர்கள் அல்ல, எல்லோரும் சமமானவர்களே. ஆனால் யாருக்கு எந்த
ஒரு வேலை பொருந்தும் என்ற ஒரு குணம் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமே. பச்சை நிறம் சிறந்ததா, நீல நிறம் சிறந்ததா என்று கேட்டால் இதை எப்படி பதில் சொல்ல முடியும்? அது ஒரு நிறம், இது ஒரு நிறம். இதில் எது சிறந்தது என்று சொல்ல முடியும்? அது போலதான் ஆணும் பெண்ணும் அவரவருக்குள்ள தன்மை அவரவருக்கு உண்டு. இரண்டும் சிறந்ததுதான். எதுவும் மட்டமானது அல்ல. அதை புரிந்து கொண்டு எதற்கு எது பொருந்துமோ அதற்கு அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் ஞானமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். பெண்கள் தேசத்தை ஆளுகை செய்வது தேவையற்றது. ஆண்கள் ஆளுவதே சிறந்தது. அப்படி செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளும் பெண்களும் என் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்களே என்று கேட்கிறார். அப்படி என்றால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பேசுகிறார், என் ஜனமே, உன்னை வழி நடத்துகிறவர்கள், உன்னை வழி நடத்த வேண்டிய அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள் உன்னை நல்ல வழியில் நடத்தாமல் உன் வழியை அழித்து போடுகிறார்கள். நீ நடக்க வேண்டிய பாதையை அழித்து போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் பேசுகிற வார்த்தை. உன்னை உன்னை ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் உன்னை அழித்து போடுகிறார்கள். தேசம் அப்படி இருந்தது. பொது ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் அக்கிரமமாய் ஆளுகை செய்தார்கள். இதைதான் வேதம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து நியாயம் தீர்க்க நிற்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காட, அவர்களை காப்பாற்றுவதற்காக, நான் இருக்கிறேன் என் ஜனங்களுக்காக. நீங்கள் எப்படி என் ஜனங்களை இப்படி செய்வீர்கள், என் ஜனங்களை எப்படி நீங்கள் கொடுமைப்படுத்துவீர்கள் என்று கேட்பதற்காக கர்த்தர் எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்க்க எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், இன்று கர்த்தருடைய ஜனமாகிய நாம், நமக்காக கர்த்தர் எழுந்து நிற்கிறார். அதன் பொருள் என்ன? அதாவது நம்முடைய பாதுகாப்புக்காக, நாம் பட்ட கொடுமைகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நமக்காக எழுந்திருக்கிறார். நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் செய்து போராட, நம் கூட இருந்து நம் எதிரியை எதிர்த்து நிற்க, நமக்காக பரிந்து பேச அவர் இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் ஒரு தகப்பனார் ஓடி வந்து காப்பாற்றுவார். யாரடாது என் பிள்ளையை துன்பப்படுத்துவது என்று. அது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எழும்பி வந்து வழக்காடுகிறார். இப்படி இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களை கொடுமைப்படுத்தின மூப்பர்களையும் பிரபுக்களையும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அப்படி என்றால் மூப்பர்கள் பிரபுக்கள் என்றால் தேவாலயத்தில், அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தேவாலயத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அது மட்டுமல்லாமல் தேசத்தை ஆளுகிறவர்கள், அதாவது மந்திரிகள், கலெக்டர்கள் போன்ற பதவியில் இருப்பவர்கள், அவர்கள் தானே ஆளுகையை செய்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அந்த காலத்தில் இப்படி அதிகாரம் வகிப்பவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஜனங்களை கொடுமையாய் ஆண்டார்கள். அதனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எழும்புகிறார். அவர்களிடம் கர்த்தர் கேட்கிறார், என் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் கழுத்தை நெரிப்பது என்ன என்று கேட்கிறார். கழுத்தை பிடித்து நெரிப்பது போல என் ஜனங்களை ஏன் கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். மூப்பர்களையும் பிரபுக்களையும் பார்த்து, அதாவது நாம் துன்பப்படும் காலத்தில் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நடந்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் துன்பத்தில், துயர நேரத்தில் நாம் தத்தளித்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எழும்புகிறார். அவர் நமக்காக எழும்பி சந்தோஷமாய் நாம் இருக்கும்படியாக நமக்காக யுத்தம் செய்து நம் சத்துருக்களை அழித்து நமக்கு நல்வாழ்வை தருகிறார். அதற்காக அவர் எழுந்திருப்பார் என்று இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது? அதற்கான பதில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? சீயோன் குமாரத்தி என்ன செய்தாள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், அகந்தையாய் திரிந்து, அகந்தையாய் என்றால் திமிரு, பெருமை,
கர்வம், அகம்பாவம் என்ற வார்த்தைகள் பொருந்தும். இப்படியாக இருந்து பெருமை பிடித்து நான் பெரியவன், நான் பெரியவள் என்ற எண்ணம் கொண்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் தன் இஷ்டப்படி பெருமையாய் வாழ்வது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய ஜனங்கள். இன்றும் இப்படி வாழ்கிறவர்களுக்கு இது பொருந்தும். அவர்கள் எப்படி எல்லாம் பெருமைப்பட்டார்கள், பாவம் எப்படி செய்தார்கள், அவர்கள் செயல்கள் எப்படி இருந்தது என்று வேதம் இங்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்களின் செயல்கள் எது எது பாவம், இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது எது எது பாவம் என்று விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சீயோன் குமாரத்தி அகந்தையாய் இருந்து கழுத்தை நெருட்டி கண்களை மருட்டி ஒய்யாரமாய் நடந்தாள். கழுத்தை நெரித்து கண்களை மருட்டி ஒய்யாரமாய் நடப்பது. அப்படி என்றால் இன்று இந்த அழகி போட்டிகள் எல்லாம் வைக்கும் பொழுது கேட்வாக் என்று சொல்வார்கள். ஒய்யாரமாய் நடந்து வருவார்கள். அந்த நடை, அந்த தோற்றம், அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். இது போல சீயோன் குமாரத்தி வந்தாள் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் திமிர் பிடித்து அலைந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் பெருமை பாராட்டி என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் பெரியாள் என்று எப்பொழுது பார்த்தாலும் பெருமை, எதற்கெடுத்தாலும் பெருமை. இப்படி பெருமையாய் நடந்த பாவத்தை தான் கர்த்தர் சொல்கிறார். கண்களை மருட்டி, கண்களையும் பொல்லாதாவி பிடித்து விட்டது, கால்களையும் பொல்லாதாவி பிடித்து விட்டது. பாவம் செய்தார்கள், உணர்வற்று இருந்தார்கள். அதன் பொருள் என்ன? அவர்கள் செய்த பாவம் பெரியது. இச்சைக்கு இடம் கொடுத்து சுகபோகமாய் வாழ்வது. கர்த்தரிடம் வந்து விட்டார்கள், கர்த்தருடைய ஜனமானார்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகிறான் என்றால் கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். பணம், பொருள் பெருகும், ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் தருவார். அது கர்த்தரோட குணம். என் பிள்ளை அவன் சந்தோஷமா இருக்கட்டும் என்று அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வந்தவுடன் நம் கால்கள் தரையில் இருக்காது, அது வானத்தில் பறக்க தொடங்கும். அதன் விளைவு என்ன? பெருமை. என்னிடத்தில் இது இருக்கிறது பார்த்தாயா, என்னிடத்தில் அது இருக்கிறது பார்த்தாயா என்று பெருமை பாராட்டி அழிந்து போவது. இப்படி கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை உணர்ந்து பற்றி கொள்ளாமல் அக்கிரமமாய் அனுபவித்து அழிந்து போவது. இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைதான் இங்கு சொல்லுகிறது வேதம். இப்படிப்பட்ட பெருமையின் காரியங்கள் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, சீயோன் குமாரத்தி என்னவெல்லாம் செய்தால்? அவளுடைய அலங்காரம் எப்படி இருந்தது? என்னவெல்லாம் செய்தார்கள் என்றால், நெற்றியில் சுற்றி வைத்துக் கொண்டார்கள். நெற்றியில் வைக்கும் அலங்காரம், தலையிலிருந்து செயின் போல தொங்க விடுவார்கள், நெற்றி சுட்டி என்று சொல்வார்கள், அது வைத்துக் கொள்வார்கள். கால்களில் சிலம்பு போட்டுக் கொள்வார்கள், கொலுசு போட்டுக் கொள்வார்கள், கழுத்தில் ஆரம், காதில் தோடுகள், இப்படி சகலவித தங்கத்தினாலான, தங்கம், வைரம் என்ற அலங்காரங்கள், சரீரத்தில் அலங்காரம் செய்து கொள்வது. சீயோன் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலரை குறிக்கும், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒய்யாரமாய் நடந்து, அதாவது பெருமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை என்ற பாவத்திற்கு, பெருமை என்றால் தலை நிமிர்ந்து நடப்போம் அல்லவா? அதனால் கர்த்தர் தலையிலேயே அடிப்பார். இது அவருடைய குணம். பெருமை கொண்ட மனிதனுக்கு தலையில் பாதிப்புகள் வரும். இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வியாதி நமக்கு ஒவ்வொரு சரீரத்தில் வரும் பொழுதும் அந்தந்த பாவத்திற்கு ஏற்ற இடத்தில் தான் வரும். நமக்கு என்ன வியாதி வந்திருக்கிறது என்றால் அதை வைத்தே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நியாய தீர்ப்பு வரவில்லை என்றால் நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு என்ன வியாதி வரும் என்றும் நம்மால் சொல்லிவிட முடியும். பொதுவாக பெருமை கொண்டு மனிதர்கள் அடைந்தால் தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். கர்த்தர் தலையில் அடிப்பார். அதற்கு அடுத்த வசனம் ஆதாரமா இருக்கிறது. இதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி மேட்டுமையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் திரிகிறார்கள், அதனால் அவர்களுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையில் கர்த்தருடைய கோபம் வருகிறது. ஏனென்றால் அவர்கள் பெருமைப்பட்டார்கள். அவர்கள் பெருமைப்பட்டு என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். அதாவது இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். விபச்சார பாவத்திற்கு இடம் கொடுத்தால் கால்களில் பாதிப்பு வரும்.
திருடுவது, லஞ்சம் வாங்குவது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்வது கைகளினால் செய்யும் பாவம். அதை கைகளை பயன்படுத்தி பாவம் செய்தால் இருதயம்தான் எல்லாவற்றையும் நினைக்கிறது. ஆனால் செயல் செய்வது கைகள். அந்த கைகளினால் செய்யும் பாவத்திற்கு கைகளில் பாதிப்பு வரும். அதே போல அதிகமாய் உணவுக்கு இச்சைக்கு இடத்து கொடுத்து நாம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் வயிற்றில் பிரச்சனை வரும். அதை கவனித்துக் கொள்வோம். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து டிவி பார்ப்பது, செல்போன் பார்ப்பது இது தவறு இல்லை. அதில் நல்ல காரியங்களை பார்த்தால் பாவம் இல்லை. அதனால் கண்களில் எந்த பாதிப்பும் வராது. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் தினமும் 10 மணி நேரம் செல்போனிலும் டிவியிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் நிச்சயம் நம் கண்களில் பாதிப்பு வராது. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு நிரம்பி இருப்பதினால் நம் கண்கள் பாதிக்கப்படாது. தவறே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் பாவமான இச்சையான காரியங்களை நாம் பார்த்தால் சினிமா, வீடியோ போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நம் கண்கள் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பார்க்கிறதினால் கண்கள் மட்டும் அல்லாமல் நாம் தவறான நினைவுகளை நினைப்பதினால் இருதயமும் சேர்ந்தே பாதிக்கும். பொதுவாக நம் இருதயத்தின் நினைவுகளில் நாம் தவறான நினைவுகளை அசை போடுகிறவர்களாய் இருந்தால், இச்சையான நினைவுகள், பாவமான நினைவுகள், பிறரை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது, பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைப்பது, பிறரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது, இப்படியெல்லாம் நாம் நினைத்தால் நம் இருதயத்தில் பாதிப்புண்டாகும். பழிவாங்க நினைத்தால் கூட நாம் பழிவாங்க கூடாது. பழிவாங்குதல் தேவனுக்குரியது. நாம் மன்னிக்கவே பழக வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் பாதுகாக்கப்படும். சீயோன் குமாரத்தி எப்படி இருந்தால் என்னவெல்லாம் செய்தால் என்று வேதம் சொல்லுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கால்களில் சிலம்பு, கொலுசு போன்ற அலங்காரங்கள் செய்து கொள்வது, கழுத்தில் ஆரங்கள், காதில் அஸ்த கடகங்கள், தோடுகள், கைகளில் வளையல்கள் போன்ற நெற்றி சுட்டி போன்ற அலங்காரங்கள். அது மட்டுமல்ல, தலையில் அந்த காலத்தில் சிரபூஷணங்கள் என்று தலையில் வைத்து தைப்பார்கள். அதாவது சூரியன் போல சிறு சிறு பொருள்கள் இருக்கும். சூரியனை போல, நிலாவை போல இதையெல்லாம் தலையை சீவி மணப்பெண்ணுக்கு இதெல்லாம் சூட்டுவார்கள். இப்படியெல்லாம் வைத்து அலங்கரித்துக் கொள்வது பழக்கம். பழங்கால திரைப்படங்களில் இதையெல்லாம் பார்க்கலாம். தலையில் தங்க நகைகளை வைத்து அலங்காரம் செய்து கொள்வார்கள். தலைமுடியிலும் கூட இப்படி செய்யும் பழக்கம் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்து திரிகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் வினோதமான வஸ்திரங்கள், விதவிதமான அலங்காரமான உடைகள், நகைகள், உடைகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு, தலையில் குல்லாக்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அலங்காரமாய் திரிகிறாள். அதாவது இச்சைக்கு இடம் கொடுத்து அலைவது. இப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான அலங்காரங்கள். பொதுவாக அலங்காரம் செய்வது என்று வரும் பொழுது பெண்களுக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. எது சரி, எது தவறு? அதாவது அலங்காரம் செய்து கொள்வது தவறா, சரியா என்றால் இந்த கேள்வி எல்லோரிடத்திலும் மிகப்பெரிய வாக்குவாதத்திற்குரிய ஒரு பொருளா இருக்கிறது. அதாவது அலங்காரம் செய்வது என்பது எப்படி சரியா தவறா என்றால் அதை பற்றின தெளிவான ஒரே ஒரு வார்த்தை புரிதல் என்னவென்றால், நாம் எந்த நோக்கத்தில் செய்கிறோம் என்பதே முக்கியம். எதற்காக நாம் அலங்காரம் செய்கிறோம்? எந்த காரியத்திற்காக எந்த விஷயத்தை செய்தாலும் கர்த்தருடைய பார்வை நாம் எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் என்பதை பார்க்கிறது. நம்முடைய நோக்கம் சரியா இருந்தால் அது எதுவா இருந்தாலும் தவறில்லை. கர்த்தர் பார்ப்பது முகத்தை அல்ல, இருதயத்தை. என்ன நோக்கத்தோடு என் மகள் அலங்காரம் செய்கிறாள்? எதற்காக இவள்? ஒன்றும் இல்லை, அலங்காரம் கூட இல்லை. ஒரு பெண் எந்த அலங்காரமும் செய்யாமல் தவறான ஒரு இடத்திற்கு ஒரு தவறான நோக்கத்தோடு ஒரு அடி எடுத்து வைத்தால், காலால் ஒரு அடி எடுத்து வைத்து திரும்பி பார்த்தால் கூட கர்த்தர் அதற்கு நியாயம் தீர்ப்பார். நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். இச்சையோடு ஒரு அடி கால் எடுத்து வைத்து திரும்பி பார்த்தால் போதும். மனதில் தவறான எண்ணத்தோடு ஒரு பெண் இப்படி செய்தால் அவளுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் அவள் இருதயம் தவறாய் நினைக்கிறது. நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஆபாசமாக உடை அணிந்தால் சொல்லலாம்,
அதை சரி என்று சொல்லவில்லை. அதுவும் அவரவர் மனதை பொறுத்து இருக்கிறது. இப்படி பிறரை நியாயம் தீர்ப்பது தவறான நோக்கம். அதாவது யாரா இருந்தாலும் தெளிவான புரிதல் வேண்டும். நோக்கம் என்ன? எதற்காக நாம் எந்த காரியத்தை செய்கிறோம் என்பது மிக முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தி இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு திரிந்தாள் என்றால் ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழவில்லை, இச்சைக்கு இடம் கொடுத்து இதையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை பொல்லாத மனிதர்களிடம் ஒப்பு கொடுத்தார். பிரபுக்களும் மூப்பர்களும் அவர்களை ஆளுகை செய்தார்கள். இப்படி நடந்தது. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த பெருமை என்னும் காரியம். பெருமை கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு இச்சை பாவம் என்று வாழ்ந்தார்கள். அதனால் இப்படி நடந்தது. வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டார்கள், அலங்கார வஸ்திரங்கள், ஆபாசமான உடைகளை அணிந்து கொண்டார்கள். இப்படி இச்சைக்கேற்றபடி நடந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். இப்படிப்பட்ட கொடுமைக்கு இடம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கதறி அழுத போதோ அவர்களுக்காக அவர்கள் சத்துருக்களோடு கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. இப்படி அவர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து அலங்காரம் செய்து கொண்டு திரிந்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய அலங்காரங்களை உரிந்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சைக்கேற்ற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அகற்றி போடுவார். நீ இப்படி செய்யாது என்று கர்த்தர் அவைகளை எல்லாம் அகற்றி போட்டு, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எண்ணம் தவறாயிருந்தது. அதனால் கர்த்தர் அவர்களை நியாயத்திற்கு இறங்கினார். அலங்காரமான அவர்கள் தலையை அலங்காரம் செய்து கொண்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தலையை மொட்டையாக்கினார். அவர்கள் வஸ்திரங்கள், அவர்களுடைய பெல்ட்டுகள், அதற்கு பதிலாக கயிறுகளை கட்டிக்கொண்டு திரியும் நிலை வந்தது. அவருடைய வஸ்திரங்கள் பழைய வஸ்திரங்களை உடுத்த வேண்டிய நிலை வந்தது. இப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் அவர்கள் அலங்காரங்களை எடுத்து எரிந்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான நோக்கத்தோடு, இச்சையோடு, பாவத்தோடு செய்த அலங்காரங்கள். அலங்காரம் என்று சொல்லும் பொழுது அது அலங்காரம் மட்டும் அல்லாமல் ஆபாசமாய் இருந்தது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் இருந்தது. இதற்கு ஆவிக்குரிய இன்னொரு பொருளும் உண்டு. இது வெறும் ஒரு பெண்ணை குறித்து சொல்வது மட்டுமல்ல. இது இன்னும் சொல்ல போனால் இது ஒரு அலங்காரத்தை மட்டும் சொல்வதல்ல. ஆனா இதற்கும் பொருள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேட்டிமைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தார்கள். பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நியாயத்திற்கு வந்தது. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். அவர்களுடைய யுத்த வீரர்கள், யுத்தத்திற்கு போன வீரர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் மடிந்து விழுந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பெண்கள் அநேகர் விதவையானார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாய் உட்காருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வெறுமையாக்கப்படும், இஸ்ரவேல் தேசம் வெறுமையாக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் பெருமைக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் முற்றிலும் அழிப்பார். அதாவது பெருமையை குறித்து இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பெருமை என்பது மகா பாவம். பெருமையோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவமாகிறது. பெருமை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடாத குணமாய் இருக்கிறது. கர்த்தர் தாழ்மையாய் இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அது போலதான் நாமும் இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களாய், மன தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பெருமை என்பது எல்லா பாவங்களுக்கும், உலகில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அஸ்திவாரமே பெருமையும் சுயநலமும் தான். ஆதியிலே சாத்தான் பெருமைப்பட்டான். பெருமை என்பது அவனுக்குரிய குணமாய் இருக்கிறது. அவன் மேன்மை பாராட்டுதல் என்பது அவனுடைய குணமாய் இருக்கிறது. கர்த்தரோ தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் யாருடைய கட்சியில் சேர வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். நம் குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு ஏற்ற தாழ்மை உடையதா இருக்கிறதா? பொல்லாதவனுக்கு ஏற்ற பெருமை உடையதா இருக்கிறதா என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஏற்ற மன தாழ்மையோடும் சாந்த குணத்தோடும் நாம் இருந்து கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்வோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.